ரம்யா எங்க? நாங்க தண்ணி தாகமா இருந்துச்சுன்னு கேட்டோம், அதான் எடுக்க போயிருக்காங்க. அக்கா இந்தாங்க தண்ணி கேட்டீங்களே. தேங்க்யூ. நான் வர வரைக்கும் உன்னை இங்கே தானே இருக்க சொன்னேன். இல்லக்கா, அவங்க தண்ணி கேட்டாங்க, அதான் எடுத்துட்டு வரலான்னு போனேன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன். சரி நீ போய் கிளம்பு. அப்படியே பசங்களையும் கொஞ்சம் சீக்கிரமா கிளப்பிடு. சரிங்கக்கா, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. தண்ணி குடிச்சிட்டீங்கல்ல, சீக்கிரம் மேக்கப் போடுங்க. மேடம், நீங்க வேணா கிளம்புங்க. மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டேன்னு சொன்னாங்கல்ல, நாங்க முடிச்சிடுறோம், நீங்க போங்க மேடம். எந்த ஒரு அவசரமும் இல்ல, நீங்க பொறுமையா முடிங்க. நான் எங்கே இருக்கேன். நான் கிளம்புறதா முக்கியம்? கல்யாண பொண்ணு ரெடி ஆகுறது தானே முக்கியம். நீங்க ரெடி பண்ணுங்க. சரி சரி, இங்க பாருங்க, இதுவே போதும். இதுக்கு மேல போட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஓவர் ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கீழே டிஃபன் ரெடியா இருக்கும், முதல்ல போய் சாப்பிடுங்க. எடுத்து வைங்க. சரி மேடம். வா, சீக்கிரம் எடுத்து வை. சரி மேடம், நாங்க கீழே இருக்கோம். நீங்க எப்போ டச் அப் பண்ணாலும் கூப்பிடுங்க, நாங்க வந்து பண்ணுவோம். சரி. தேங்க்யூ மேடம். இந்த பொண்ணு மட்டும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இந்நேரம் கதையே முடிஞ்சிருக்கும். கரெக்டா வைக்க போற நேரத்துல வந்து கெடுத்துட்டா. அவ வந்தாலும் நீ பார்க்காம வச்சிருந்திருக்கணும். நம்ம வச்சதும் கண்ணு சொருகி அவன் மயங்கிடுவா. அப்புறம் நம்ம தான் மாட்டிப்போம். விடு, நமக்கு இன்னொரு வாய்ப்பு வரும். அப்ப அவ கதையை முடிச்சிடலாம். அப்ப இவ குறுக்க வந்தானா இவ கதையை சேர்த்து முடிச்சிடலாம். வா. அக்கா, கொஞ்சம் அப்படி திரும்புங்க. எதுக்காக? திரும்புங்க சொல்றேன். அப்படி கொஞ்சம் திரும்புங்க. அக்கா திரும்புங்க. மேக்கப் நல்லா தான் போட்டிருக்காங்க. ரொம்ப அடிக்கிற மாதிரியும் இல்லாம சிம்பிளா சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, ரம்யா நல்ல இடமா தான் பார்த்து சொல்லிருக்கா. விருப்பமே இல்லாத கல்யாணத்துக்கு இந்த அலங்காரம்லாம் அவசியமா? ஆனா அது வாசு சாருக்கு புரிய மாட்டேங்குதேக்கா. அவதான் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம ஏதோ பண்றானா? நீயாச்சு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா இவ நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் நமக்கு துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி பேசுறாளேன்னு நினைச்சுக்காதீங்க. வாசு சார் ரொம்ப நல்லவரா இருக்காரு. பசங்களும் அவர் அப்பான்னு உரிமையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் தான் சொந்த புள்ளைங்க மாதிரி தான் பாக்குறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவரை ஏத்துக்கிட்டாதான் என்ன? வாசு சார் கெட்டவரு, அவர் எனக்கு பிடிக்காதுன்னு நான் எப்பவும் சொல்லலையே. அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான், என்ன நல்லா புரிஞ்சுக்கிறாரு. என்னோட உணர்வுகளுக்கெல்லாம் நல்ல மதிப்பு கொடுக்கறாரு. அதையும் தாண்டி என் பசங்களையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அதையெல்லாம் நான் மறுக்கல. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லைங்கிறத தாண்டி என்னால இதை ஏத்துக்க முடியல. அதுதான் உண்மை. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதுதான் இங்க பிரச்சனையே. அவருக்கு விருப்பம் இல்லைனாலும் திவ்யாவுக்காக இந்த கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணலான்னு கேட்டப்ப கூட
நான் என் முடிவை சொல்ல தயங்கினேன். அவரை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனாலும் இப்ப வரைக்கும் அவருக்கு என் மேல சின்னதா ஒரு கோவமோ வருத்தமோ கூட இல்ல. அந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்காரு. இப்ப கூட இந்த மண்டபத்துல கல்யாணம் நடக்கிறதுல அவருக்கும் விருப்பம் இல்ல, எனக்கும் விருப்பம் இல்ல. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கே விருப்பம் இல்லாம தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க போட்ட மேக்கப் வரைக்கும். நீங்க உங்க முடிவுல உறுதியா தான் இருக்கீங்க. ஆனா வாசு சாரும் உங்க மேல அளவு கடந்த அன்புல இருக்காரு. நல்ல மனசோட இருக்க நீங்க ரெண்டு பேரும் எதிரா இருக்கீங்க. ஆனா எனக்கே நீங்க ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உங்க விருப்பத்தை தாண்டி எதுவும் நடக்காதுன்னு என் உள் மனசு சொல்லுது. என்ன செல்வி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்லக்கா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா இப்பவும் ஒரு பொண்ணா உங்க உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் துணையா இருப்பேன். என்ன புரிஞ்சுக்க நீ ஒருத்தியாவது இருக்கியே, அதுவே எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு.